இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாப்டர் 1 கிராமர்ல உள்ள மாடல் வெர்ப் பத்தி பார்க்க போறோம். மாடல் வெர்ப் வேற எதுவுமே இல்ல. மாடல் வெர்ப்ங்கிறது ஒரு ஹெல்பிங் வேர்ட். அது வந்து ஸ்பீக்கரோட எக்ஸ்பிரஷன்ஸ குறிக்கக்கூடியது தான் மாடல் வெர்ப். மாடல் வெர்ப் வந்து என்னெல்லாம் மாடல் வெர்ப் யூஸ் பண்ணலாம்னா, கேன், குட், மே, மைட், வில், வுட், ஷால், ஷுட், மஸ்ட் அண்ட் ஹேவ் டு. இதெல்லாம் மாடல். செமி மாடல் என்ன பார்த்தீங்கன்னா, ஆட் டூ, நீட், டேர் அண்ட் யூஸ் டூ. மாடலுங்கிறது பெர்சன் அல்லது நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. வாங்க நம்ம இப்ப எக்ஸர்சைஸ்க்குள்ளாடி நுழையலாம். இப்போ இதுக்கு வந்து என்னன்னா, "வென் ஐ வாஸ் அ சைல்ட், ஐ குட் கிளைம் ட்ரீஸ் ஈசிலி. பட் நவ் ஐ கான்ட்." அந்த டேஷ்ல வந்து குட்ன்னுட்டு ஆன்சர் வரும். இல்ல பிராக்கெட்ல எவ்ரிதிங் பாஸ்ட்ன்னு குடுத்துருக்காங்க. அதாவது முன்னாடி சின்ன வயசுல என்னால மரம் ஏற முடியும். ஆனா இப்ப என்னால ஏற முடியாது. அதான் இந்த சென்டென்ஸோட அர்த்தம். தென் ஐ வில் வின் திஸ் சிங்கிங் கான்டெஸ்ட். அதாவது பிராக்கெட்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, டிட்டர்மினேஷன். நான் வந்து கண்டிப்பா இந்த சிங்கிங் கான்டெஸ்ட்ல வந்து ஜெயிப்பேன். அப்படிதான் இந்த இதோட அர்த்தம். யூ மே ஆர் கேன் பை திஸ் புக். இட்ஸ் வொர்த் பையிங். அட்வைஸ் ஆர் சஜஷன். நம்ம வந்து ஒரு சஜஷன் குடுக்குறோம். இந்த சென்டென்ஸ்க்கு என்னன்னா, யூ நீ இத வாங்கலாம். இந்த புக்க வந்து நீங்க வாங்கலாம். இது வந்து பையிங் இட் இஸ் வொர்த் பையிங். இந்த புக்க நீங்க வாங்கலாம் அப்டின்னுட்டு அர்த்தம். தென் பூங்கோதை கேன் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜஸ் எபிலிட்டி இன் த பிரசன்ட். அதாவது பூங்கோதை வந்து நெறைய லாங்குவேஜஸ அவளால பேச முடியும். அதுக்கப்புறம் ஐ ஸ்வேர் ஐ வில் நாட் ஆர் ஒன்ட் டெல் லைஸ் அகைன். இது ஒரு ப்ராமிஸ். நான் ப்ராமிஸ் பண்றேன். நான் வந்து மறுபடியும் அல்லது இந்த மாதிரி பொய் சொல்ல மாட்டேன்னுட்டு சொல்றாங்க. Then my father used to play badminton in the evenings when he was at college. Past habit. இதாவது பாஸ்ட் ஹேபிட். அதாவது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, என் அப்பா காலேஜ் படிக்கச்சுல பேட்மிண்டன விளையாடுனாரு. ஆனா இப்ப விளையாடல. அந்த மாதிரி மீனிங் வருது. யூ ஷுட் ஆர் மஸ்ட் டூ அஸ் ஐ சே. இது ஒரு கமாண்ட். நீ வந்து நான் சொல்றத செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கமாண்ட் குடுக்குறாங்க. தென் இந்த டேஷ்ல என்ன வரும்னா, கேன் ஆர் குட் ஐ ஹேவ் அனதர் கிளாஸ் ஆஃப் வாட்டர். ரிக்வெஸ்ட் பண்றாங்க. ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. கேன் எனக்கு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் கிடைக்குமா அப்படின்னுட்டு ரிக்வெஸ்ட்ல கேட்கறது. தென் சிபி ஹேஸ் நாட் பிராக்டிஸ் ஹார்ட் பட் ஹீ மைட் வின் த ரேஸ். பாசிபிலிட்டி. அவன் ஜெயிக்கலாம், ஜெயிக்காமலேயும் போகலாம். அதனால சிபி இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிபி வந்து அந்த அளவு ஹார்டா பிராக்டிஸ் பண்ணல. ஆனா அவன் வந்து இந்த ரேஸ வின் பண்றதுக்கான தகுதி அவன்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வி ஷுட் ஆர் ஆட் டு பிரிசர்வ் நேச்சுரல் ரிசோர்சஸ். இது நம்மளோட கடமை. அதாவது டியூட்டின்னுட்டு குடுத்துருக்காங்க. நம்மளோட கடமை என்னது? நம்ம நேச்சுரல் ரிசோர்சஸ், நம்ம நேச்சுரல் வளங்கள நம்ம வந்து காப்பாத்தணும். அதனால என்ன குடுக்குறாங்கன்னா, ஷுட் ஆர் ஆட் டு யூஸ் பண்ணணும். தேங்க் யூ.